Nemathi Property Management. Contact 7667008999. ராமாயண தொடர்களை இப்போ அவங்களுடைய தொலைக்காட்சிகளில் போடுறாங்களே ஒழிய திராவிட இயக்கத்தினுடைய கருத்துக்களை உள்வாங்கிய திரைப்படங்களை ப்ரொடியூஸ் பண்றது இல்ல. அந்த விமர்சனத்தை நானும் வரவேற்கிறீங்க. கலைஞர் அவர்களிடம் இருந்த அவர் எழுத்தின் மூலம் அவர் இந்த சமூகத்திற்கு ஏற்படுத்திய சிந்தனை இருக்கு இல்லையா, இதில் நான் 2 பேர் தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் திராவிட இயக்கத்தை மட்டும் சொல்லாங்க, அண்ணன் சீமான் அவர்களையும் இந்த இடத்துல நான் சேர்த்து நான் சொல்லுவேன். என்ன வசனத்தை தான் தம்பி பேசியிருக்காங்க, அப்படி நம்ம போய் அதை உரிமை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வசனத்தை தான் நான் பேசியிருக்கேன்னு நடிகர் தான் சொல்லணும். பட் அப்படி பேச வாய்ப்பு இருக்கு. அவர் பொலிட்டிக்கல் லீடராக அவர் எமர்ஜ் ஆகிட்ட பிறகு நடிகர்களோ மற்ற விஷயங்களோ உள்ள வருவாங்களா எனக்கு தெரியல, அதனால கேட்குறேன். இந்த திரைத்துறை எப்படி இருக்கு? எம்ஜிஆர் அவர்கள் பவர்ஃபுல் சிஎம்மாக இருக்காரு. அந்த காலகட்டத்தில் கலைஞர் ஒரு முறை கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காங்க. சிறையிலிருந்து வசனத்தை எழுதி கொடுக்குறாரு. நல்லா கவனிக்கணும். அவர் அதுக்கு முன்னாடி 3 நாள் சிஎம் ஆகிட்டார். ஆனாலும் அவர் எதை விடலை பாருங்க. நீங்கள் சொன்னது போல திராவிட இயக்கங்கள் இன்னைக்கு செய்ய தவறி இருக்கானா தவறி இருக்கு. தமிழ் தேசிய அரசியலை திரைக்கு கொண்டு வருவதற்கான சீமான் தவறி இருக்கானா தவறி இருக்காரு. இல்லை அது கண்டினியூ ஆகணும்னு சொல்ல வரீங்களா நான் கேட்குறேன். ஏன்னா இன்னைக்கு வெளிப்படையாக விமர்சனமே வைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் கையில் மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கு, ஆனால் நீங்கள் ராமாயணம் போடுறீங்க. சினிமா தான் மிகப்பெரிய பலமான ஆயுதம். ஆதிபுருஷ் எதுக்கு வருது உங்களுக்கு? வர்றதெல்லாம் விடுங்க, வருவதை விட தேர்தல் பிரச்சாரத்திலேயே ஒரு படம் குறித்து பேசுகிற அளவுக்கு நாட்டின் முதன்மை அமைச்சர் வந்துட்டார். வசனங்களின் மூலமாக, திரைப்படங்களின் மூலமாக ஆட்சியை ஏற்படுத்தி இருக்கிறவங்க, ஆட்சி கட்டிலுக்கு வந்தவங்க, அதை கை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? நீங்கள் போய் ஏதோ ஒரு படத்தை எடுத்து வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுல என்ன லாபம்? இந்த அரசியல் வடநாட்டில் முழுக்க திணிக்கப்பட்டது. அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது. நல்லா நீங்கள் விளங்கிக்கணும். ராஜீவ்காந்தி அது பண்ணியிருக்காரு. ராஜீவ்காந்தி விவரம் தெரியாமல் பண்ணியிருக்காரு. விவரம் தெரியாமல் பண்ணி மாட்டிக்கிட்டு தான் அந்த அரசியலை கையில் எடுத்து தான் இன்றைக்கி அவங்க ஆட்சி கட்டிலுக்கே வந்திருக்காங்க. நீங்கள் மீண்டும் அவங்க விட்டதை தூக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அரசியல் புரிதல் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு அது இல்லை, அரசியல் புரிதல் இல்லைன்றீங்க. நீங்கள் தோல்வியின் துவக்கத்தில் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை நீங்கள் இழக்க போகிறீங்க. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நிகழ்ச்சி. இன்று நம்முடைய பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நிகழ்ச்சியில் நம்மளுடன் இருந்திருக்கிறார் உயிர் தமிழுக்கு திரைப்படத்தினுடைய கதாநாயகன், மக்கள் போராளி, இயக்குனர், நடிகர் திரு அமீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணா? இறைவனர்களால் மிக்க மகிழ்ச்சி. இந்த சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா திராவிட இயக்க சினிமாக்கள் நிறைய வரலை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சமீப காலமாக நீலம் பண்பாட்டு மையம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஆண்டு காலம் 8 ஆண்டு காலம் அவங்களுடைய கலை இலக்கிய பணிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு வழிகளை உணர்த்தக்கூடிய திரைப்படைப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எதிர்தரப்பில் ராமாயண தொடர்களை இப்போ அவங்களுடைய தொலைக்காட்சிகளில் போடுறாங்களே ஒழிய திராவிட இயக்கத்தினுடைய கருத்துக்களை உள்வாங்கிய திரைப்படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை, அவங்க வெளிப்படுத்துறது இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை சமீப காலங்களில் முன் வச்சிருக்கிறாங்க. இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த விமர்சனத்தை நானும் வரவேற்கிறீங்க. நிச்சயமாக வரவேற்கிறேன். அது சரியான கேள்வியாகத்தான் பார்க்கிறேன். கலைஞர் அவர்களிடம் இருந்த அவர் எழுத்தின் மூலம் அவர் இந்த சமூகத்திற்கு ஏற்படுத்திய சிந்தனை இருக்கு இல்லையா, இதில் நான் 2 பேர் தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் திராவிட இயக்கத்தை மட்டும் சொல்லாங்க, அண்ணன் சீமான் அவர்களையும் இந்த இடத்துல நான் சேர்த்து நான் சொல்லுவேன். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கிய காலகட்டத்திலிருந்து அவர் ஒரு சிறந்த கதாசிரியர், சிறந்த கதை வசனம் எழுதக்கூடியவர். அவர் வருஷத்துக்கு ஒரு படம் எழுதியிருந்தாருன்னா இன்றைக்கி அவருடைய வீச்சு வேறு மாதிரி இருந்தது. பண்ணியிருந்துருக்கணுன்றீங்க? கண்டிப்பாக பண்ணியிருந்திருக்கணும். அவர் மேடைகளில் பேசியதை, அவர் சமூகம் சார்ந்து பேசிய கேள்விகளை எல்லாமே மேடையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் மட்டுமே பேசிட்டு பதிவாக செய்யாமல் தன்னுடைய 10 ஆண்டுகளை கடந்துட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அடிக்கடி அவரோட சண்டை போட்டிருக்கேன், பேசியிருக்கேன். நீங்கள் கதவசனம் எழுதுங்க, கதவசனம் எழுதி கொடுங்க, கதவசனம் எழுதி கொடுங்க, யாரையாவது எடுக்க சொல்லலாம். அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கனாக்கா, அவர் பேசுகிறாரு. அவர் ஒரு இடத்துல பேசும்பொழுது என்ன ஆகுதுன்னா வேறு ஒரு பிரபலமான கதாநாயகர் அவருடைய படத்தில் அதை வச்சுக்கிறாரு. அப்புறம் ஒரு பொதுவெளியில் இவர் என்ன பண்ணிடுறாரு, என்ன வசனத்தை தான் தம்பி பேசியிருக்கான்னு. அப்படி நம்ம போய் அதை உரிமை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வசனத்தை தான் நான் பேசியிருக்கேன்னு நடிகர் தான் சொல்லணும். பட் அப்படி பேச வாய்ப்பு இருக்கு. அவர் பொலிட்டிக்கல் லீடராக அவர் எமர்ஜ் ஆகிட்ட பிறகு
நடிகர்களோ மற்ற விஷயங்களோ உள்ள வருவாங்களா? எனக்கு தெரியல, அதனால கேட்குறேன். இந்த திரைத்துறை எப்படி இருக்கு? நீங்க நேரடியாக செய்யலைன்னா கூட எப்படி 70 படங்களுக்கு வந்து எப்படி கதை வசனகர்த்தா கலைஞர் அவர்களால் இருக்க முடிஞ்சது. அப்போ அவர் கதை வசனம் எழுதி தன் இருக்கிற செல்வாக்கை வைத்து தன் சுற்றி இருக்கிறவர்களை வைத்து நீ ஒரு படம் எடுக்கடா, நீ ஒரு படம் எடுக்கலான்னு சொல்லி அப்படி பண்ணியிருந்தாருன்னா அந்த அரசியல் போய் எளிதில் போய் சேர்ந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த அரசியல் சேர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தொடர் இதெல்லாம் எதுவுமே வந்து இங்கே ஒன்றும் எந்த பாதிப்பை ஏற்படுத்திட முடியாது. ஓகே. ஏன்னா இதெல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் திரைத்துறை சினிமாவின் மூலம் வசனங்களின் மூலம் கதை வசனத்தின் மூலம் தான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் பவர்ஃபுல் சிஎம்மாக இருக்கார். அந்த காலகட்டத்தில் கலைஞர் ஒரு முறை கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காங்க. சிறையிலிருந்து வசனத்தை எழுதி கொடுக்குறாரு. நல்லா கவனிக்கணும் நீங்கள். ஓகே. எஸ்.ஏ. சந்திரசேகருடைய படம் நீதிக்கு தண்டனை ஏதோ ஒரு படம். சிறையில் போய் இன்றைக்கி சீன் என்ன எடுக்கிறதுன்னு காலையில் போய் பேப்பர் வாங்கிட்டு வருவார். அவர் அதுக்கு முன்னாடி 3 நாள் சிஎம் ஆகிட்டார். ஆனாலும் அவர் எதை விடலை பாருங்கள், கலை இலக்கிய பணிகளை விடலை. எம்ஜிஆர் அவர்கள் பீக்கில் இருக்கும்போது தான் அவர் பாலைவன ரோஜாக்கள் கலைஞருடைய கதை வசனத்தில் வருது. கலைஞர் கதை வசனத்தில் அந்த காலகட்டத்தில் பாருங்கள் நிறைய படங்கள் வந்துடும். அந்த 12 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் கலைஞருடைய வசனத்தில் நிறைய படங்கள் வந்திருக்கும். கலைஞர் சிஎம் ஆனதுக்கப்புறமும் வசனம் எழுதிட்டு தான் இருந்தார். அப்பவும் படம் எடுத்துக்கிட்டு தான் இருந்தார். கண்ணம்மான்னு ஒரு படம் வந்தது. இப்போ கடைசியாக வந்து விஜய் நடித்த படம் வந்தது. அப்போது அது மக்களோட நேரடி தொடர்பில் இருக்கிறதுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ அந்த தவறை நீங்கள் சொன்னது போல் திராவிட இயக்கங்கள் இன்றைக்கி செய்ய தவறி இருக்கான்னா தவறி இருக்குது. தமிழ் தேசிய அரசியலை திரைக்கு கொண்டு வருவதற்கான சீமான் தவறி இருக்கான்னா தவறி இருக்காரு. இல்லை, அது வந்து கண்டினியூ ஆகணும்னு சொல்ல வரீங்களான்னு நான் கேட்குறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து வெளிப்படையாக விமர்சனமே வைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் கையில் மிகப்பெரிய ஒரு பலம் இருக்குது, ஆனால் நீங்கள் ராமாயணம் போடுறீங்க. சினிமா தான் மிகப்பெரிய பலமான ஆயுதம் இந்தியா போன்ற தேசத்தில். அப்படியே கருத்தை மாற்றிட முடியும், அப்படியே மாற்ற முடியும். மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க பாசிச சக்திகள். ஆதிபுருஷ் எதுக்கு வருது உங்களுக்கு? வர்றதெல்லாம் விடுங்க, வருவதை விட தேர்தல் பிரச்சாரத்திலேயே ஒரு படம் குறித்து பேசுகிற அளவுக்கு நாட்டின் முதன்மை அமைச்சர் வந்துட்டார். கர்நாடகா தேர்தலில் கேரளா ஸ்டோரி திரைப்படம் குறித்து பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? ஏன்னா தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போது வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் சமீப காலமாக பாருங்கள், வெப்சீரிஸு அது இது எல்லாமே நிறைய பேட்ரியாட்டிசம் சம்மந்தப்பட்ட படங்களாக வந்துக்கிட்டு இருக்குது. இராணுவ வீரர்கள் சம்மந்தப்பட்ட கதை தமிழில் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் இப்படி வந்துக்கிட்டு இருக்கு. கூடுதலாக வருது ஹிந்தியில். ஓகே. ஒரு தேசபக்தி உணர்வை கூட்டிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு அரசியல். அது அப்போ அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய அடையாளம் என்பது இங்கே வந்து எழுத்தின் மூலமாக வசனங்களின் மூலமாக திரைப்படங்களின் மூலமாக ஆட்சியை ஏற்படுத்தி இருக்கிறவங்க, ஆட்சி கட்டிலுக்கு வந்தவங்க அதை கை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் போய் ஏதோ ஒரு படத்தை எடுத்து வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுல என்ன லாபம்? அது நல்லாவா இருக்குது? யாரோ ஒரு படத்தை எடுக்கிறோம், அது குப்பை. 4 பாட்டு 3 சண்டை, இல்லை 5 ஹீரோ பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற 4 ஹீரோவெல்லாம் சேர்ந்து வந்து உட்காந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. அதில் என்ன வரும்? அதில் என்ன கருத்தை சொல்லுவீங்க? காசு வரும், அதுவா முக்கியம்? இல்லை, ஆனால் ஒரு கருத்து இருக்குல்லண்ணா. இப்போது பெரியார், அண்ணா, திராவிடம், தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுகிறதுனால, இடதுசாரின்னு பேசுகிறதுனால திரையுலகத்தில் வருமானத்தை ஈட்ட முடியாது, நம்ம கமர்ஷியலாக தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறான். உண்மையாது? அப்போ பணம் சம்பாதிப்பது தான் நோக்கம்னா நம்ம அப்போ அரசியலை அப்படி தான் பார்க்குறோமா? பணம் சம்பாதிப்பதற்காக தான் அரசியலுக்கு வர்றோமா? நம்ம கையில் ஒரு ஊடகம் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுவது போல் நீங்கள் ஒரு தொடர் சொன்னீங்க. இப்போ அந்த தொடரை போடுவதற்கு பதிலாக திராவிட இயக்க வரலாற்று தொடரை எடுக்கலாம் இல்லையா? உங்கள்கிட்ட எல்லா விதமான பொருளாதார பின்புலமும் இருக்குது. நீங்கள் அதை எடுத்து போடுறதை விட்டு இப்படி இதை எடுத்து போகிறது என்ன புதுசாக? இது ஏற்கனவே தூர்தர்ஷனில் போட்டு முடித்தது என்ன? அப்போவே வீட்டில் காலையில் எழுந்திரிச்சோடனே சாம்பிராணி புகை ஊதுபத்திலாம் பொருத்தி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது என்ன? இதென்ன புதுசாக கொண்டு வர்றீங்க? அப்படி கொண்டு வரப்பட்டு தான் இந்த அரசியல் வடநாட்டில் முழுக்க திணிக்கப்பட்டது. அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது. நல்லா நீங்கள் விளங்கிக்கணும். ராஜீவ்காந்தி அது பண்ணியிருக்காரு. ராஜீவ்காந்தியை விவரம் தெரியாமல் பண்ணியிருக்காரு. விவரம் தெரியாமல் பண்ணி மாட்டிக்கிட்டு தான் அந்த அரசியலை கையில் எடுத்து தான் இன்றைக்கி அவங்க ஆட்சி கட்டிலுக்கே வந்திருக்காங்க. நீங்கள் மீண்டும் அவங்க விட்டதை தூக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அரசியல் புரிதல் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு அது இல்லை, அரசியல் புரிதல் இல்லைன்றீங்க. நிச்சயமாக இல்லைன்னு நான் சொல்கிறேன். புரிதல் இல்லாததுனால தான் இந்த வேலை செய்கிறாங்க. ஆன்மீகம் என்பது வேறு, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் தொடர் எடுக்க வேணான்னு சொல்லலை. ஐயா கலைஞர் அவர்கள் ராமானுஜர் தொடரை வெளியிட்டாங்க. குழப்பம் இருந்ததா? ஒரு குழப்பமும் இல்லை. நீங்கள் அதுபோல் இங்கே வேறு எதாவது சொல்லுங்கள். முருகாற்றுப்படை எடுங்க, தொடராக வெளியிடுங்க.
நல்ல விஷயம். நீங்கள் முருகாற்றுப்படை தொடர் நீங்கள் வெளியிடாமல், மீனாட்சி பற்றிய ஒரு தொடர் வெளியிடாமல், சொக்கரை பற்றிய ஒரு தொடர் வெளியிடாமல், எது இந்த தேசத்தை பிளவுபடுத்துகிற அரசியலோ, எதை பிளவுபடுத்தி கொண்டிருக்கிறதோ, அதில் வெற்றியும் அடைந்திருக்கிறார்களோ, எந்த கோயிலை நிறுவுவதற்காக ஒரு சமூகத்தை குற்ற சமூகமாக மாற்றி நிறுத்தினாங்களோ அந்த தொடரை கொண்டு வந்து நீங்கள் போடுவீங்கன்னா உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் தோல்வியின் துவக்கத்தில் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை நீங்கள் இழக்க போகிறீங்க. உங்களுடைய தத்துவங்களை, சித்தாந்தங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கே தெரியாமல் மாற்ற போகிறீங்க. மடைமாத்துற வேலை தான் இது. தேர்தல் முடிவுகள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா, ஜூன் 4 நீங்கள் எப்படி, இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான ஒரு நாள், நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? எதிர்பார்ப்பு என்ன? மாற்றம் வேணும். நம்ம முன்னோர்களுடைய பழைய இந்தியா மீட்கப்பட வேண்டும் என்பது பெரும்பான்மை மக்களுடைய ஆசையும் கனவும். காலம் கையளிக்குதான்னு பார்ப்போம், காத்திருப்போம். பல விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருந்தீங்க, உங்கள் கருத்துக்களை சொன்னீங்க. அழைப்பினை ஏற்று உங்களுடைய வருகையும் கருத்து மிக்க நன்றி. நன்றி.